இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு ட்ரெண்டிங்கான வீடியோவை எப்படி உங்களோட இமேஜும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இமேஜஸை வச்சு ரெடி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதுவரை போட்ட மாதிரி இல்லாமல் இதுவரை என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரே ப்ரீசெட்டாக கொடுத்து அதிலே பீட் மார்க் எல்லாமே நான் சேக் எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் அப்படி பண்ணாமல் நம்ம முன்ன பண்ணோம் பார்த்தீங்களா, பீட் மார்க் தனியாக சேக் எஃபெக்ட் தனியாக அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நான் ஏன் இப்படி கொடுத்துருக்கேன்றது உங்களுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே தெரியும். ஈஸியான ஸ்டெப்பில் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த வீடியோவுக்கு தேவையானது 2 ப்ரீசெட். அந்த 2 ப்ரீசெட்டுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி பீட் மார்க் சேக் எஃபெக்ட்னு 2 ப்ரீசெட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் முன்ன கொடுத்த மாதிரியே வெறும் சாங்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பீட் மார்க்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பேன். இது எல்லாத்துலேயுமே கரெக்டாக நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணணும். அதுவும் அந்த சாங்கோட லிரிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த யாரோட இமேஜஸை ஆட் பண்ணணும் அப்படின்ற நீங்கள் தெளிவாக பார்த்து ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி இமேஜஸை வந்து வரிசையாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இமேஜ் ஆட் பண்ணுறது மட்டும் தான் பெரிய ஸ்டெப்பு. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவை ஈஸியாகவே ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி இமேஜஸ் எல்லாமே ஒரு பீட் மார்க்கில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த ஃபஸ்ட்டு லென்த்தான பீட் மார்க் வர நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த பர்சனோட இமேஜை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த சின்ன சின்ன பீட் மார்க் ஸ்டார்ட் ஆகுதுல, இதிலிருந்து அடுத்து கொஞ்சம் லென்த்தான இமேஜ் வர உங்களோட இமேஜ். ஸோ அதே மாதிரியே மறுபடியும் அந்த சின்ன சின்னதுலேருந்து அடுத்து இந்த பெருசு இமேஜ் வர வரைக்கும் அடுத்து அந்த பர்சனோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு அடுத்து லாஸ்ட்டாக எப்பயும் போல் உங்களோட இமேஜ். ஸோ இதே மாதிரியே நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜும் உங்களோட இமேஜும் ஃபஸ்ட்டு கரெக்டாக வீடியோட லாஸ்ட் வரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இமேஜஸ் எல்லாமே வரிசையாக நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியாக ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய இமேஜஸ் இருக்கனால இந்த எடிட் நிறைய பண்ண வேண்டிய இருக்கும். அதாவது ஒன்றா போய் பேஸ்ட் பண்ணி நிறைய வெள்ளம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் இந்த இருக்க இமேஜஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருங்க அந்த சேக் எஃபெக்ட் அப்படின்ற ப்ரீசர் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 2 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 2 எஃபெக்ட்டை வச்சு தான் நம்ம ஈஸியாக மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜ்லேயே பார்த்தாலே தெரியும், இந்த சின்னதாக இருக்கிறத ஃபுல்லாக நம்ம சின்ன இமேஜில் ஆட் பண்ணுறோம். அடுத்து பெருசாக இருக்கிறத பெரிய இமேஜில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் இந்த சின்ன இமேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சின்ன இமேஜை ஃபஸ்ட்டு டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற கொடுத்தீங்கன்னா அந்த லேயர் வந்து காப்பி ஆயிடும். காப்பி ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணுற அந்த இமேஜஸ் ஆட் பண்ண பீட் மார்க்கை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன இமேஜஸ் எல்லாத்தையுமே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் எப்படி ஈஸியாக செலக்ட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் செலக்ட் ஆல் லேயர் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இதில் இந்த சாங் இருக்குது பார்த்தீங்களா, கீழே அதை வந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு அடுத்து இந்த பெரிய இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து விட்டுருங்க. அதுக்கடுத்து இந்த சின்ன சின்ன இமேஜஸ்லாம் முடிஞ்சு அடுத்த பெரிய இமேஜ் இருக்கா, ஸோ அதை எடுத்து விட்டுருங்க. ஸோ இதே மாதிரி அந்த பெரிய இமேஜஸை மட்டும் எடுத்து விட்டுட்டு மீதி இருக்க அந்த சின்ன சின்ன இமேஜஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சின்ன சின்ன இமேஜஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை இமேஜ் இருக்குன்னா ஒரு 23 லேயர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 23 இமேஜ்லையும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் 2 மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக ஒரே கிளிக்கில் அந்த 23 இமேஜஸ்லுமே இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிடும். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக வந்து இப்போ ஃபஸ்ட் எஃபெக்ட்டை ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்க இந்த லென்த்தாக இருக்க இமேஜஸ் மட்டும் தான். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம அடுத்த இருக்க எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் இதே மாதிரி தான். அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரியே சேக் எஃபெக்ட்ன்ற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் மீதி இருக்க இந்த லாஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 2வது இருக்க இமேஜ் டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட்டு. ஸோ அதே மாதிரி இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க்ன்ற ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் இனி மீதி இருக்க இமேஜ், அதாவது மீதம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லென்த்தான இமேஜாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எந்த இமேஜ் லென்த்தாக இருக்கோ ஸோ அந்த இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வீடியோட லாஸ்ட் வர மூவ் பண்ணி இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 இமேஜ் மட்டும்தான் மீதம் இருக்கும். அந்த 4 இமேஜுமே இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி கீழே இருக்க இந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக அந்த மீதி இருக்க 4 இமேஜ்லையும் ஒரே கிளிக்கில் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வீடியோ நீங்கள் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே ஒரு வேறு லெவலான ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் watching.